Hi, welcome to my channel. இது Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Commerce 12th Standard Chapter 27 Company Management. 2 marks பார்க்கலாம். Name the company required to appoint KMP, that is Key Managerial Person. So, every listed company, every public company. ஒரு ஷேர் கேபிட்டல் 10 crores மேலே இருந்தாக்கா அவங்க கண்டிப்பாக KMP அப்பாயிண்ட் பண்ணும். Who is whole-time director? ஹோல்-டைம் டைரக்டர்ஸ்னால் என்னென்னா 24/7 அவங்க வந்து அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கம்பெனி மேலே ஒர்க் பண்ணுறவங்களாம் ஹோல்-டைம் டைரக்டர்ஸ். மேனேஜிங் டைரக்டர்னா இஸ் லைக் எம்ப்ளாய் மாதிரி அவங்க வந்து அவங்க கம்பெனியோட அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அவங்க டைரெக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க. மேனேஜிங் டைரக்டர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேனேஜிங் டைரக்டர். அவங்க ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்சிபிள் ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு, சக்ஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், கோல்ஸ், டிசிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இங்கே எடுப்பாங்க. அதை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். வென் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட்? ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ் எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்கனாக்கா ஒரு சப்ஸ்டியூட், ஒரு ஆப்சென்ட்டு, ஒரு 365 days அவங்க ஒரு 180 days இல்லை 3 monthsக்கு மேலே லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜென்ரல் மீட்டிங்கில் அவங்க ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ஏஜென்ட், ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, இல்லாட்டி ஏஜென்ட் ஆஃப் த ஒரிஜினல் டைரக்டர் கிடையாது. ஜஸ்ட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் டைம் பீங். ஹூ இஸ் கால்டு ஷேடோ டைரக்டர்? ஷேடோ டைரக்டர் வந்து மெம்பர் ஆஃப் த போர்டு கிடையாது, பட் யூ ஹேவ் அப்பாயிண்ட் ஒரு டைரக்டராக இருப்பாங்க. அதான் வந்து ஷேடோ டைரக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸ்டேட் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் ஃபார் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் வந்து 1 person. ஓகே, ப்ரைவேட் கம்பெனியில் 2. 1 person கம்பெனியில் 1, ப்ரைவேட் கம்பெனிஸில் 2. கேஎம்பினா என்னது? கீ மேனேஜர் பர்சன். யாரெல்லாம் வருவாங்க? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த மேனேஜர், த கம்பெனி செக்ரட்டரி, whole time director, the chief financial officer or any other officer. Brief different types of directors. So directors 18 types. First residential director. Residential director na or India la not less than 182 days 182 days நம்ம அதுக்கு மேலே இருந்தாக்கா அவங்க ரெசிடென்ஷியல் டைரக்டர் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில். ஓகே, ஸோ ஃபுல்லாக அந்த இயர் கவுண்ட் பண்ணாக்கா ஸோ நம்ம 180 days இருந்தாக்கா அவங்கள ரெசிடென்ஷியல் டைரக்டர் சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் டைரக்டர்னா லைக் ஈஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர். ஸோ மேனேஜிங் டைரக்டர்ஸ் மாதிரி அவங்க ஹோல் டைம் டைரக்டர், நாமினி டைரக்டர்ஸாக இருப்பாங்க. இவங்க டைரக்டர் எப்படின்னா ஜென்ரலாக ஒரு பப்ளிக் கம்பெனி ஒரு பெய்டப் கேபிட்டல் 10 crores மேலே இருந்தால், ஒரு பப்ளிக் கம்பெனி டர்ன் ஓவர் 100 crores மேலே இருந்தால் அப்போ இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இண்டிபெண்ட் டைரக்டர். ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர். இப்போ 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இல்லை 1/10 ஆஃப் த டோட்டல் ஷேர் ஹோல்டர், அப்போ கண்டிப்பாக இங்கே ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணும். நாமினி டைரக்டர்னால் இவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டைரக்டர் நாமினேட்டட் பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க நாமினேட் பண்ணால் அது நாமினி டைரக்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக் பேங்க்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. உமன் டைரக்டர்னால் ஸோ கண்டிப்பாக 1 woman இருக்கணும். இதில் வந்து எவ்ரி லிஸ்டட் கம்பெனி பேடப் கேபிட்டல் 100 crores, டர்ன் ஓவர் 300 crores இருந்தால் கண்டிப்பாக ஒரு உமன் டைரக்டர் இருக்கணும். அடிஷ்னல் டைரக்டர், இது வந்து அடிஷ்னல் டைரக்டர் எங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஷேடோ டைரக்டர் அவங்க நாட் த மெம்பர் ஆஃப் த பட் யூ ஹேவ் சம் பவர் டு ரன் த ஷோ, தட் இஸ் ஷேடோ டைரக்டர். இது நான் ஹைலைட் பண்ணல, ஷேடோ டைரக்டர் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சேம் திங் நீங்கள் அது படித்தது இங்கே இருந்தலாம் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர். ஸோ வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ டைரக்டர்? டைரக்டர் வந்து ஸ்கில் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் வேஸில் லைக் ஃபினான்ஸ், லா, மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ரீசர்ச், கார்ப்பரேட், இதில் மாதிரி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அப்புறம் டைரக்டர் வந்து சவுண்ட் பர்சனாக இருக்கணும், லைக் தெளிவாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அவங்க பொசஸ் பண்ணியிருக்கணும், இண்டிவிஜுவலாக இருக்கணும், சால்வெண்ட், தட் இஸ் இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது, இஸ் ஏபிள் டு பே ஹிஸ் டெட்ஸ், சால்வெண்ட். ஸோ கோர்ட்டில் எதுவுமே அஃபென்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அவருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.